இதுவரை இந்தியாவில் கடந்த ஒரு வருடத்தில் நம்ம எங்கு பார்த்ததில்லை. அதுவும் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சுமார் 24க்கு மேற்பட்ட ஒரு லாக்அப் மரணங்கள் இந்த அரசின் தலைமையாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசின் கீழ் 24 சம்பவங்கள் நடந்துள்ளது. இந்த 24 சம்பவங்களுக்கு அப்புறமும் இன்னமும் இந்த அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பது வருத்தமான செய்தி. இதுல இந்த ஸ்பெசிபிக் இந்த சிவகங்கை நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கொடூரமாக ஒரு அப்பாவி ஒரு நபர் கிட்டத்தட்ட 2 நாட்களாக அவர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது கிட்டத்தட்ட கடத்தல் பிளஸ் கொலை வழக்கா தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா எஃப்ஐஆர் இல்ல, அந்த ஸ்பெசிபிக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாரும் என்கொயர் பண்ணல, யாரோ ஒரு மேலதிகாரி உத்தரவிட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் யாருக்கோ அந்த காவலர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களை மட்டும் 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அதுலயும் ஏதோ ஒரு வலிக்கு விழுந்துட்டாரு, தெரியாம விழுந்துட்டாரு, அதன் மூலமாக மரணம்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர். அது ஒரு எஃப்ஐஆர் எடுத்துக்க முடியாது. அந்த 6 பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு எஃப்ஐஆரா தான் அந்த எஃப்ஐஆர் பார்க்கணும். ஏன்னால் அந்த 6 பேர் கடத்திய அந்த 6 பேரில் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இன்று காலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் கண்டித்து நாங்கள் தனியாக எஸ்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் எப்படி ஒரு எஸ்ஐடி விசாரணை நடத்தி ஒரு 3 மாதங்களுக்குள்ள ஒரு தீர்வு கிடைத்ததோ அதே போல ஒரு எஸ்ஐடி விசாரணை கேட்டு எங்களுடைய அறிவிப்பை எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு காலையில் உயர்நீதிமன்றத்திலையும் நாங்கள் இந்த வழக்கில் எங்களையும் மனுதாரராக சேர்க்க சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இதன் தொடர்ச்சியாக ஏன்னா ஒவ்வொரு நாளும் தவறு நிலை நடந்துகிட்டே வருது. அந்த எஃப்ஐஆர்லயும் டிஎஸ்பி கிட்ட நாங்கள் சொல்லிட்டு தான் செஞ்சோன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க அந்த காவலர்கிட்ட ஸோ இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகாமல் இதில் ஒரு தீர்வு கிடைக்காது. இந்த அரசு எப்பவும் பாடம் கற்றுக்கொள்ளாது. இந்த அரசுக்கு இது புரியும்படி சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் செய்ய சென்னையில் ஆர்ப்பாட்டம் செய்ய எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் பேரில் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்னைக்கு வரும் 3ஆம் தேதி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த நாங்கள் அனுமதி கேட்டு இன்றைக்கு கமிஷன் அலுவலகத்தில் அனுமதி கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்ட இங்க அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி கமிஷனர் ட்ரிபிளிகேஷன் அலுவலகத்திற்கு ஃபார்வர்ட் செய்வதாகவும் அடுத்த கட்டத்திற்கு எங்களுக்கு அனுமதி அளிப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த தமிழக அரசை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். அதற்காக இங்கே அனுமதி கடிதத்தை வழங்கியுள்ளோம். அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது இது சம்பந்தப்பட்ட அடுத்த அறிவிப்புகள் அடுத்த விஷயங்கள் வரும். பார்ப்போம். இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு நாள் வேடிக்கை பார்க்கிறது, இதை யாரை காப்பாற்ற இவர்கள் இந்த வேலையை செய்தார்கள், யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கில் ஒரு 6 பேரை மட்டும் சஸ்பெண்ட் செய்து அதில் 5 பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தார்கள். இன்னும் யாரை காப்பாற்ற இதுபோல தமிழகம் முழுவதும் அவுட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் செட்டில்மெண்ட்டை செய்ய திமுகவினர் வேறு யாரும் இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குதா? ஏன்னா திமுகவினர் முழுவதும் நேற்று அவங்க மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர செயலர் எல்லாரும் அந்த குடும்பத்தை சுற்றியே இந்த வழக்கை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும், இந்த நபர்களை அந்த குடும்பத்தை யாரையும் சந்திக்க விடாமல் எப்படி செட்டில்மெண்ட் பண்றதுலேயே ஆர்வமாக இருக்கிறார்கள். இதுல உள்ள மறைந்திருப்பது என்ன? இதே போலதான் கடந்த 24 லாக்அப் டேட்லையும் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை வலியுறுத்தி நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய போராட்டத்தை எடுத்துட்டு செல்வோம். இதில் முதல் கட்டமாக 3ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் வழிகாட்டுதல்படி போராட்டத்திற்கான அனுமதியை கேட்டுள்ளோம். பார்ப்போம் என்ன நடக்கிறது. நன்றி. இல்ல, அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வெளியே வரும். முதல்ல அனுமதி கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எங்கள் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி கிடைப்பதில்லை. முதல்ல அனுமதி கிடைக்குதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஏன்னால் இந்த 2 நாள்லயே எவ்வளவு தவறுகள் அந்த ஒரு கேஸ்ல நடந்திருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் எதையுமே சரியா செய்ய முடியாத ஒரு அரசு எதுக்கு இங்க இயங்கணும்? எதுக்கு ஒரு முதலமைச்சர்? ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியுது 2 நாள் ஒரு கடத்தப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் வழக்கு தான். கடத்தப்பட்டிருக்கிறார், வெளியே கொண்டு போய் டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க, அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவே ஒரு சிஎம் கூப்பிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணி இதுல யார் இன்சார்ஜ் தெரியாம இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் அந்த எஸ்பிஏவே காத்திருப்பு பட்டியல வச்சிருக்காங்க. சோ இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் அந்த எஸ்பி நினைச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இன்னும் இதற்கு பின்னால் ஏன்னா எஸ்பி சாதாரணமா கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ண முடியாது.
ஒரு ஸ்பெஷல் டீமை கூப்பிட்டு ஒருத்தர் தூக்கிட்டு போய் ஒரு 4 நாள் வச்சு 2 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணி படுகொலை செய்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய தைரியம் எஸ்பிக்கு இருக்குன்னா அதுக்கு மேல இருந்து அந்த உத்தரவை செய்தது யார்? ஏன்னா எஸ்பிக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன அவங்களுக்கு என்ன மாவம் வச்சுனா அதெல்லாம் இல்லையே. இதை மேலிருந்து இந்த உத்தரவை பிறப்பித்தது யார்? அவர்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுத்தது யார்? யாரோடைய அழுத்தத்தின் பேர்ல எஸ்பி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணார்? ஸோ அப்போ எஸ்பி காத்திருப்பு பட்டியலில் போட்டால் எஸ்பியும் குற்றவாளி தானே, அந்த எஸ்பி மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. ஸோ இது எதையும் செய்யாமல் எஸ்பி காத்திருப்பு பட்டியல், அப்புறம் கம்ப்ளைண்ட் யாரு தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறது எல்லாமே தவறு. இந்த வழக்கில் நடந்த எல்லாமே தவறு. இன்னும் எத்தனை தவறுகள் இவர்கள் இழைக்க போறான்னு தெரியல. நேற்று அவசரமாக அந்த கொலை செய்யப்பட்ட அந்த அஜித்குமாரை அடக்கம் செய்யும் வரை திமுகவினர் உடன் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம். அடுத்தடுத்த கட்டமாக என்ன செய்வோம்ன்றது எங்களுடைய தலைவரின் வழிகாட்டுதல்படி, அண்ணன் விஜய் அவர்கள் வழிகாட்டுதல்படி கண்டிப்பாக எங்களுடைய நகர்வுகள் இருக்கும். நன்றி.